நாம் தமிழர் கட்சியும் 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதை ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். அந்த 1 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினாங்க? பெரிய பிரச்சாரம் பண்ணல, ஒரு அளவுக்கு பூத்துல எல்லாம் ஏஜென்ட் போடல, வேட்பாளரும் அறிமுகமாகல, சின்னமே அறிமுகமாகல. ஆனாலும் 1 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல இல்ல எல்லா ஊர்லயுமே நல்ல ஓட்டு வாங்கிட்டாங்க. என்ன மக்கள் ஆதரவுனா, சராசரி அரசியல் கட்சிகள் காலங்காலமாக அரசியல் கட்சிகள் மீது குறிப்பாக இளைஞர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். பிஜேபி அணியும் வேண்டாம், காங்கிரஸ் அணியும் வேண்டாம், நான் யாருக்கோ போய் போடுறேன். அந்த யாருக்கோ போய் போடுறோம், ஜெயிக்கிறான தோக்குறான கூட கவலை கிடையாது. ஆனா ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட்டு போடுறாங்க. இதுக்கு உதாரணம் உலகத்துல பல இடம் இருக்கு. ட்ரம்போட தேர்தல் வெற்றியே அதுக்கு உதாரணம் தான். டொனால்டு ட்ரம்ப் 72 வயசு தான் பிரசிடென்ட் ஆவார். எந்த ஒரு அரசியல் பதவியும் முன்னாடி இருந்தது கிடையாது. நேரா வராரு, ரிபப்ளிகன் பார்ட்டியில மெம்பர் கூட கிடையாது, அந்த கட்சி உள்கட்சி அரசியல் நின்று ஜெயிச்சு அது பிரசிடென்ட் ஆகிறார். அப்படி என்ன அர்த்தம்னா, நிறைய மக்களுக்கு சாதாரண யதார்த்தமான காலங்காலமாக இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகளை பிடிப்பது கிடையாது. அரசியல் மீது வெறுப்பு இருப்பவர்கள் வாக்களித்து அதை வெற்றி பெற வைக்கிறார். யுக்ரைன் நாட்டில் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிருக்காரு, வயசு 42 43. அவர் ஒரு டிவி சீரியல்ல அதிபரா நடிச்சார். டிவி சீரியல்ல அதிபரா நடிச்சார். திடீர்னு ஜனாதிபதி தேர்தல் வருது, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா நிக்கிறார். ஜனாதிபதியா காலங்காலமா இருக்கிறவரை 72% ஓட்டு இவர் வாங்கி ஜெயிக்கிறார். அப்படியே என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியிலே யதார்த்தமான சாதாரணமான அரசியல் கட்சிகள் மீது ஒரு கோபம் இருக்கிறது. அதான் புதிய மாற்றத்தை யார் தருகிறார்களோ அவர்கள் பக்கம் திரும்புகிறார். அதே மாதிரிதான் இட்டலியில ஒரு டிவியில வர காமெடி ஆக்டர் நீங்க படிச்சு பாருங்க, கூகுள்ல போய் போட்டு பாருங்க. காமெடி பண்ற ஒரு காமெடி ஆக்டர் பீமுக்குன்னு ஒரு 5 ஸ்டார் பார்ட்டி, அந்த பார்ட்டி பேரு 5 ஸ்டார் பார்ட்டி. 5 ஸ்டார் பார்ட்டி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அமோக வெற்றி பெறும். அதனால உலகமெங்கும் இந்த ட்ரெண்ட் வருது. அரசியல் வேண்டாம், அரசியல்வாதி வேண்டாம், புதுசா யாராவது வந்தா அவருக்கு போகும். அதனால நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வாக்குகளும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு வந்த கட்சி வாக்குகள் எல்லாமே வேற திசையில செல்வதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு. இந்த அணியும் வேண்டாம், இந்த அணி வேண்டாம், நாங்க புதுசா சொல்றோம்ன்றவங்களுக்கு பக்கம் திரும்பிடுவாங்க. அதனால யாரும் மெத்தனமா இருக்கக்கூடாது. மக்கள் மனநிலை எப்படி போகிறதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே மட்டும் மக்களை அணுகாம எல்லா நேரத்திலையும் மக்களை அணுகி அவர்கள் மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, குறிப்பாக இந்த பொதுவான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கு ஏற்பாடு செயல்படுவோம். கட்சியில தீவிரமா இருக்கவங்க எப்பவுமே கட்சிக்கு போட்டுருவாங்க, அது சந்தேகமே கிடையாது. கட்சி எந்த கூட்டணி வச்சாலும் மனசுல கஷ்டம் இருந்தா கூட இந்த கூட்டணி போய் போட்டுவாங்க, வேட்பாளர் போடுவாங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களுடைய மனநிலை என்றும் நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தேர்தல் போதே சொன்னா எனக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் இன்னைக்கு